எல்லாருக்கும் ப்ரைஸ் த லார்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம். ஏசு சுவாமி, இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த வேத வசனம் வாசிக்கிறது மூலமாக எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டியதை இந்த வேத வசனத்தின் மூலமாக எல்லாத்துக்கும் காண்பி தரலங்க கர்த்தாவே. எங்களோடு பேசுங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க தகப்பனே. ஆமேன். வசனத்துக்குள்ளே போகலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபேத்து மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்ததியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென்.